அப்பா, History of என் Jacob. அருமை அப்பா, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், மறைக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களை விட்டு பிரிந்து 23 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 23 ஆண்டுகள் என்னை நினைத்து ரொம்ப அழுதீர்களோ? நான் சொன்னேன், ஆம், அழுதேன், மிகவும் அழுதேன். யார் என்னை தேற்ற வந்தும் என்னால் ஆறுதல் அடையவே முடியவில்லை. 23 வருடங்களாகவா நீங்கள் என்னை மறக்கவில்லை? நான் சொன்னால் நீ நம்புவாயா என்று தெரியாது. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். உன்னிடம் ஆச்சரியம் நிறைந்த இரகசியம் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். ஆச்சரியம் நிறைந்த இரகசியமா? என்னப்பா அது? சொல்லுங்கள் சீக்கிரம். நீ என்னை விட்டு பிரிந்த பின் உன் சகோதரர்களும் என் அருகே இல்லாத ஒரு சமயம் எமோரியர்களின் கூட்டம் ஒன்று நாம் குடியிருந்த பகுதியில் திடீரென நுழைந்து என்னையும் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்கத் துவங்கியது. அப்போது எங்கிருந்துதான் எனக்கு அத்தனை பலம் வந்ததோ தெரியாது. ஆனால் நான் தனி ஒருவனாக கையிலே என் வில்லையும் அம்பையும் பிடித்துக்கொண்டு அவர்களை என் பலம் கொண்ட மட்டும் தாக்கி துரத்தி அடித்தேன். தோற்று ஓடி அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் குடியிருந்த பூமியையும் கூட சுதந்தரித்துக் கொண்டேன். அவ்விடத்தில் உனக்காக கிணறு ஒன்றை வெட்டினேன். ஆச்சரியம் வறண்ட அந்த பூமியில் நான் தோண்டின அந்த கிணற்றில் சுரந்த நீர் அப்பகுதியின் ஆடு மாடுகள் தாகத்தோடு வரும் மக்கள் அனைவருக்கும் ஜீவத்தண்ணீரைப் போன்ற இனிய சுவைமிக்க தண்ணீர் கிடைத்தது. அதைவிட முக்கியமானது, சில வேளைகளில் நான் சோர்ந்து போய் உன்னை நினைத்து அழுவதற்கு இடம் தேடி அந்த கிணற்றண்டையில் வந்து அமர்வேன். யோசேப்பு, நீ என்னை நம்பு, ஒரு துளி அழுகை வராது. மாறாக ஒரு தெய்வீக சமாதானம் அவ்விடம் முழுவதையும் சூழ்த்திருக்கும். நான் வில்லினாலும் அம்பினாலும் சம்பாதித்த அந்த பூமியையும் கிணறையும் உனக்கு தருகிறேன் என்று இன்று ஆணையிடுகிறேன். நான் யோசேப்பை ஆசீர்வதித்தேன். நீ கண்ட 2ஆம் சொப்பனம் நிச்சயம் பலிக்கப் போகிறது. இது போதும் எனக்கு. சென்று வா மகனே. தேவன் உனக்கிட்ட பணியைச் செய்ய தேவன் உன்னோடு இருப்பார். வாழ்த்தி அனுப்பினேன் என் மகனை. இதற்கு பின் 12 ஆண்டுகள் நான் எகிப்திலிருந்து என் மகன் செய்யும் அந்த மகிமையான வேளையில் தேவனின் கரமும் கூட இருக்க கண்டேன். எகிப்திலிருந்த பலசாலிகளான சகல ஆட்களும் யோசேப்பின் கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மிக கடின வேலைகளையும் மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள் என்பதை கேட்டு அதற்காய் என் தேவனை மகிமைப்படுத்தினேன். இருப்பினும் நாட்கள் செல்ல இனிவரும் அடுத்த எகிப்தின் தலைமுறையினர் என் யோசேப்பையும் அவன் செய்த நன்மைகள் யாவையும் மறந்துவிடும் காலங்களும் வரலாம். காலங்கள் அவருடைய கரத்தில் உள்ளது. இன்று எனது வயது 147. 17 வருடங்களை எகிப்திலே கழித்துவிட்டேன். ஒருவேளை இதுதான் எனது கடைசி இரவாக கூட இருக்கலாம். கானானே, என் இனிய மண்ணே, மன்னித்துவிடு. பஞ்சம் பிழைக்கத்தான் கானானை விட்டு எகிப்து வந்தேன். ஆனால் அதற்காக மட்டுமே நான் வரவில்லை. மரித்துப் போய்விட்டான் என நான் நினைத்திருந்த என் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்பதை கேட்டு யோசேப்பை என் கண்களால் காண வேண்டும் என்ற பேராசையால் எகிப்திற்கு ஓடோடி வந்தேன். 17 ஆண்டுகள் எகிப்திலே இருந்தாலும் என் உள்ளம் மட்டும் கானானில் எத்தனையாக ஏங்கியிருந்தேன் என்பதை என் தேவன் அறிவார். யோசேப்பு 17 வயதில் எகிப்து வந்திருந்தாலும் அவன் எகிப்திற்கெல்லாம் அதிபதியானது 30 வயதில்தான். ஆக 13 வருடம் உடலாலும் உள்ளத்தாலும் எகிப்தில் அவன் அடிமையே. நான் கானானை விட்டு வந்து எகிப்தில் கழித்த 17 வருடங்கள் உள்ளத்தில் நான் அடிமையே. தேவன் அன்று ஆபிரகாமிடம், உன் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்றார்.